இரண்டாவது முக்கியமான தந்திரம், நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த தந்திரம் வேலை செய்து அவங்கள திசை மாற செய்திருக்கிறது. கடவுள் எனக்கு தருவாரு. ஆமா, எனக்கு ஒரு இவ்வளோ பணம் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த ஃப்ரெண்டு மூலம் தர வாய்ப்பு இருக்குல்ல, அவன் தந்தா நல்லா இருக்கும்ல. ஸோ இப்படி இப்படி கூட தருவாரோ? இல்லை இந்த சொந்தக்காரன் கொஞ்சம் பணக்காரன்பா, அவன் தருவாரோ? இல்லை எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சொத்து யாரோ எனக்கு கிஃப்டாக தருவாங்களோ? அதாவது ஒரு கார் நீங்கள் கேட்குறீங்க வச்சுக்கோங்களேன். கார் உங்கள்கிட்ட வந்துருச்சு. ஆனால் அந்த கார் மேலே நீங்கள் உட்காந்துக்கிட்டு அது ஸ்டேரிங்கை பிடிக்காமல் உங்களுக்கு ஒரு மாட்டு வண்டி அந்த இருக்கு இல்லையா, மாட்டை முன்னாடி கட்டிட்டு காரு பின்னாடி வச்சுக்கிட்டு கார் மேலே உட்காந்து மாடு ஓட்டுறது போல் நம்முடைய சுயத்தினால இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோன்னு சொல்லக்கூடிய ஒரு மாடை உங்கள் கார் முன்னாடி கட்டிக்கிட்டு நீங்கள் மாட்டு வண்டி ஓட்டுறது போல் அந்த கார் மேலே உட்காந்துக்கிட்டு தான் சிந்திங்களேன். இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தவறான விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறோம். என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த சிந்தையில் ஒரு ராங்கான கான்ஃபிகேஷன் இருக்கும் பொழுது அந்த விஷயம் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். தப்பானதை கொடுக்காது, பட் ஸ்டாப் ஆகிடும். அதோட அடுத்த லெவலுக்கு அது போகாது. ஆனால் உண்மையாகவே கடவுள் விரும்புவது என்னென்னா, அவர்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்துட்டிங்கன்னா அது எப்படி கொண்டு வருவார், என்ன செய்வார்ன்றதை அவர் பார்த்துப்பார். உங்களுக்கு சரியான நேரத்தில் எதை கொடுத்தா பக்காவான்னு தெரியும், நடக்கும்னு தெரியும். அதனால தான் அவர் கரெக்டான விஷயத்தை செய்கிறார். அதே நேரத்தில் என்னை மறந்துடுவாரோ, ரொம்ப லேட் பண்ணிடுவாரோ, எனக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. பர்ஃபெக்டாக உங்களுக்கேற்ற ஒரு விஷயத்தை நறுக்குன்னு கரெக்டாக நிறுத்துவார். நம்மை நோக்கி வரக்கூடிய ஆசீர்வாதங்களை தடுக்கக்கூடிய தந்திரம் 3. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இது நீங்கள் டெஸ்ட்டாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்குது வச்சுக்கோங்களேன். இந்த 10 லட்ச ரூபா கடன்லேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்படின்னா உங்கள் மனசில் யோசித்து யார் யாரெல்லாம் நினச்சா உங்களுக்கு ரொம்ப கசப்பாக இருக்கோ அவங்க பேர் எழுதுங்க. ஒரு 5 பேர் கண்டிப்பாக வருவாங்க. கசப்பாக இருக்குது, விருப்பாக இருக்குது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் யாராக இருந்தாலும் எழுதுங்க. உங்கள் மனசார இந்த விஷயத்தை யோசித்து பாருங்கள். இந்த 5 பேரை விட இந்த கடன் பிரச்சனை பெருசான்னு பாருங்கள். இன்கேஸ் இப்போதைக்கு எனக்கு கடன் அடைச்சா போதும்பா, இவங்களாம் மேட்டரே கிடையாது நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, எத்தகைய சூழ்நிலை இருந்தாலும் இந்த 5 பேர் ஒருத்தர் பேராக சொல்லி அவங்கள நான் மன்னிச்சிடுறேன். கடவுளே இந்த மனுஷனை நான் ஆசீர்வதிக்கிறேன். இவன் மேலே எனக்கு கசப்பு இருப்பது உண்மைதான். ஆனால் இனி அவன் மேலே இருக்காது. அவன் நல்லா இருக்கட்டும், அவன் குடும்ப குட்டியோடு நல்லா இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். அவன் என்னை தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, வாயை திறந்து சொல்லுங்கள். அவனை ப்ளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. யார் யாரெல்லாம் கசப்பு தராங்களோ, யார் யாரும் வெறுப்பு எடுத்துகிறாங்களோ, உங்கள் ஆஃபீஸில் கூட இருப்பாங்க. ஆண்டவர் உன்னை ப்ளஸ் பண்ணுறான், அவனை பற்றி தோணுனாவே ப்ளஸ் பண்ணுறான் ஆண்டவரே, அவன் நல்லா இருக்கட்டும் சொல்லிகிட்டே இருங்க. கடவுளே இந்த ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு இவங்கெல்லாம் தடையாக இருக்கிறாங்கன்னா அவங்கள மன்னிக்க நான் தயாராக இருக்கேன். ஸோ அவங்கள ப்ளஸ் பண்ண இந்த ஆசீர்வாதம் என்னை நோக்கி வந்துகிட்டே இருக்குதுன்னு நான் நம்புகிறேன்ட்டு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள். அடுத்த நிமிஷம் இவங்க மேலே இருக்கக்கூடிய கசப்பு உங்களை விட்டு போயிடும். அதுக்கப்புறமா நடக்கிறது ஆச்சரியம். இந்த பணம் உங்களை தேடி ஓடி வரும். தீமையை நன்மையால் வெல்லு. இதுதான்.